டீச்சர் இன்னைக்கு டெஸ்ட் நடக்குமா இல்ல क्वेश्चन கேட்க போறீங்களா டீச்சர்? நல்ல வேளை ஞாபகப்படுத்திட்டேன். எக்ஸாம் வேற சொல்லியிருந்தேன்ல. ஆமா டீச்சர் சொல்லியிருந்தீங்க. இங்கிலீஷ்ல 2வது லெசன். சரி சரி, டெஸ்ட் வைக்கிறதுக்குலாம் இப்போ டைம் இல்ல. எல்லாரையும் கூப்பிட்டு முன்னாடியே क्वेश्चन கேட்டறலாம். சரி டீச்சர். நீ தானே இப்போதைக்கு கிளாஸ் லீடரா இருக்க? ஆமா டீச்சர், நான் தான் இருக்கேன். ஒவ்வொருத்தங்களையா முன்னாடி வர சொல்லு, நீ அங்கே நில்லு சரியா? சரி டீச்சர், நான் இங்கே நிக்க. ஐஷு, நீ தானே முதல்ல இருக்க, வா. ஐஸ்வர்யா, படிச்சாச்சா? டீச்சர் நான் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை டீச்சர். கொஞ்சம் படிச்சிருக்கேன். உடம்பு சரியில்லையா? இதே எத்தனை காலத்துக்கு தான் சொல்லிட்டே இருக்க போறீங்க? படிக்க சொன்னா படிக்கிறதே கிடையாது. ஓ, லாஸ்ட்ல போய் நில்லு. டீச்சர் உண்மையிலே எனக்கு உடம்பு சரியில்லை டீச்சர். அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் 2 லைன் மட்டும் படிச்சிருக்கேன் டீச்சர். மிச்சம் 2 லைன் படிக்கல டீச்சர். ஒரு நாளைக்கு ஒரு क्वेश्चन தான் கொடுக்கறேன், அதையும் படிச்சிட்டு வர மாட்டேங்கிறீங்க. வேற என்னதான் பண்ணனா? டீச்சர் ஐஷுக்கு உண்மையிலே உடம்பு சரியில்லைதான். அவ தம்பி காலையில வந்து சொல்லிட்டு தான் போனா. அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு 2 லைனாவது படிச்சியா? அதையாவது சொல்லு. படிச்சேன் டீச்சர். many people dream. many people dream of traveling. என்ன ஒரு வார்த்தை நீ சொல்லுவே, ஒரு வார்த்தை நான் சொல்லி தரணுமா? இல்ல டீச்சர், நான் யோசிச்சு சொல்றேன், ஒரு நிமிஷம். many people dream of traveling in space. the stars and planets are there. சரி ஓகே, போ இடத்துல போய் உட்காரு. நாளைக்கு வரையில ஃபுல் எஸ்ஸே படிச்சிட்டு வந்துடணும், புரியுதா? சரி டீச்சர், நாளைக்கு நான் கண்டிப்பா படிச்சிட்டு வந்துருவேன். மீனு வா. சொல்லிட்டாயில. என்ன அமைதியா நிக்க? ஏய் மீனு, கிளாஸ் இங்க இருக்கா அங்க இருக்கா உனக்கு? அங்க என்ன பேச்சு? சரியா போச்சு. சொல்லு. சொல்லிட்டாங்க. many people dreams of. many people dreams of. many people dreams of dreams. என்ன அதுக்கப்புறம் யார் சொல்லுவா? உங்க வீட்ல இருந்து வந்து சொல்வாங்களா? டீச்சர் நான் உண்மையிலே படிச்சேன் டீச்சர். இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் மறந்துடுச்சு. அது எப்படி இங்க வந்ததுக்கு அப்புறம் மறக்கும்? நிஜமாவே டீச்சர். மறக்கும். நல்லா படிச்சிருந்தா தானே ஏதாவது ஞாபகத்துல நிக்கிறதுக்கு. கை நீட்டு. டீச்சர் பயமா இருக்கு. அதெல்லாம் படிக்கும்போது யோசிச்சிருக்கணும். நீட்டு கைய. அடிக்கிறதுக்குள்ளே அழுக. கள்ள அழுக எங்க இருந்து தான் வருதோ தெரியல. கையை நீட்டியா முதுகுல வைக்கட்டா? படிக்க சொன்னா ஒன்னே படிச்சிட்டு வர்றது கிடையாது. போ அங்க ஓரமா போய் நில்லு. உனக்கு இருக்கு பாரு. தீபி, பூமாரி 2 பேரும் வாங்க. அதானே வரும்போதே அழுகையா? நினைச்சேன் உன்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதான். பூமாரி சொல்ல ரெடியா? ரெடி டீச்சர். சரி சொல்லு. many people dreams of traveling in space. the stars and planets are there. people should space explore to find out new information. however they need to dangers and cost of the. okay enough. படிச்சாச்சா ஃபுல்லுமே? நான் எல்லாமே படிச்சிட்டேன் டீச்சர். சரி அப்போ ஒன்னு பண்ணு. நீயும் படிச்சாச்சுல லீடர்? நானும் படிச்சாச்சு டீச்சர், எனக்கும் எல்லாமே தெரியும். சரி, நீ அப்புறமா அசோக் அப்புறம் பூமாரி 3 பேரும் சேர்ந்து பேப்பர்ல எழுதி என்கிட்ட கொண்டு வாங்க, சரியா? டீச்சர் நாங்க என்ன பண்றது? இருங்க மேடம், உங்ககிட்ட நான் வரதானே செய்வேன், வெயிட் பண்ணுங்க. டீச்சர் ப்ளீஸ் டீச்சர், விட்டுருங்களே இந்த ஒரே ஒரு வாட்டி. அது எப்படிமா விட முடியும்? டீச்சர் நாங்க இனிமேல அழகா படிச்சிட்டு வருவோம் டீச்சர். இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் எங்களை விட்டுருங்களா? டீச்சர் பின்னாடி முதுகுல கடுமையா வலிக்கும் டீச்சர், வேணாம். படிச்சிட்டு வர சொன்னா படிச்சிட்டு வரணும்ல தீபி, இல்லனா அடிதான் வாங்கணும். அதுக்கு இல்ல டீச்சர். இங்க பாரு தீபி, தேவையில்லாம பிடிவாதம்லாம் பிடிச்சிட்டு இருக்காத. அடியை வாங்கிட்டு இடத்துல உட்கார்ந்து போய் படிங்க. டீச்சர் போறேன் டீச்சர், வலிக்கு. இனியாச்சும் ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு தீபி. போ இடத்துல போய் உட்காரு. ஒன்னாச்சும் ஒழுங்கா படிப்பு கிடையாது. என்னத்தை தான் பண்ண போறீங்களோ தெரியல. 11th ஸ்டாண்டர்ட் வேற வந்தாச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நீதானே. ஏடி இங்க பாருடி. என்ன ரொம்ப ஓவரா பண்ணிட்டே இருக்கியே? என்ன நான் உங்ககிட்ட சொல்லதானே செஞ்சோம். டீச்சர் கேக்கல சொல்லி தரணும்னு. அப்புறம் சொல்லி தரலையா? அடேங்கப்பா, நல்ல கதையா இருக்க. உனக்கு நான் சொல்லி தரணுமோ? நான் காலையில எஞ்சி அவசரமா உட்கார்ந்து அவ்வளோ கணம் மனப்பாடம் பண்ணி அந்த எஸ்ஏ படிச்சுட்டு வந்து உனக்கு நான் ஃப்ரீயா சொல்லி தரணுமோ? நல்ல கதையா இருக்க. ஒழுங்கா படிச்சுட்டு வந்து டீச்சர் கிட்ட ஒப்பிக்கணும். அது இல்லாம அடுத்தவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்க. உனக்கு வெக்கமாவே இல்லையா? இங்க பாரு, இப்படி எல்லாம் என்கிட்ட பேசாத சொல்லிட்டேன். உனக்கு இருக்கு பாரு. நானும் தீபியும் சேர்ந்து உன்னை என்ன செய்யறோம்னு மட்டும் பாரு. தேவையில்லாம இப்படி எல்லாம் சண்டை பிடிக்க கூடாதுப்பா. தீபி இடத்துக்கு போ. சத்தியமா சொல்றேன், என்கிட்ட பேசிடாதப்பா. யா டீச்சர்
அடிச்சதுக்கு நான் என்ன செஞ்சேனா? எப்ப பார்த்தா நீ இப்படி தான் பண்ணிட்டே இருக்க. டீச்சர் உன்னை அடிச்சதுக்கு ஏன்ட்ட கோவிச்சிட்டு இருக்க? நான் என்ன பண்ணனா? நீ பின்னாடி தான நிக்க. அழகா சொல்லி தர வேண்டியனே. நீயே யோசி. டீச்சர் என்னைய தான் பார்த்துட்டு இருக்காங்க. நான் எப்படி உனக்கு சொல்லி தர முடியும்? நான் தான் உன்னை கூப்பிட்டேன்ல படிக்க மாட்டே. நீ தான் வர மாட்டேன்ட்ட. இனியாச்சும் ஒழுங்கா திருந்து. ஏடி இங்க பாரு, சுஜின்னு சொல்லி கூப்பிடு. ரொம்ப ஏட்டி போட்டின்னு இருந்தேன்னு வச்சுக்கோயா, டீச்சர்ட்ட தான் சொல்லி கொடுப்பேன் திருப்பியும். மூஞ்சி பாரு, உன்னால தான் இன்னைக்கு நான் டீச்சர்ட்ட அடி வாங்கினேன். நான் இத மறக்கவே மாட்டேன் பாரு. யார் கூட நான் பேசுவேன் இனிமே. உன் கூட பேச்சே கிடையாது எனக்கு. நீ பேசாட்டி ஓடு. நீ பேசலன்னு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கணுமோ? ஆள பாரு. பிபி, நம்ம இவகிட்ட பேசவே கூடாது, புரியுதா? இனி பேசவே கூடாது. ஆமா, என் முதுகெல்லாம் வலிக்குது தெரியுமா? என்ன டீச்சர், சரியான அடி போல? ஓ, நீங்க இப்போ வந்தீங்க? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன். நான் வந்தது கூட நீங்க கவனிக்கலையே. அடியில உச்சகட்டமா நின்னீங்க. என்ன டீச்சர் பண்ண சொல்றீங்க? ஒரு எஸ்ஏ ஒரு வாரமா நடத்தி இருக்கேன். படிச்சுட்டு வாங்கன்னு சொன்னா இதுங்களுக்கு வலிக்குது. என்னன்னு எக்ஸாம்ல உட்கார்ந்து எழுத போதுங்கன்னு தெரியல. ரொம்ப முக்கியமான எஸ்ஏ கூட தான். ஆமா ஆமா, நல்லா அடி கொடுத்தாதான் திருந்துங்க. நீங்க முதல்ல இந்த கிளாஸுக்கு வந்த புதுசுல அடிக்கவே மாட்டேன்னு சொன்னீங்க. இப்ப பாத்தீங்கல்ல, என் பாணியை தான் நீங்க கையில எடுத்திருக்கீங்க. இல்ல டீச்சர், நானும் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணிட்டேன், அடிக்கக்கூடாதுன்ட்டு. ஆனால் இந்த பிள்ளைங்க என்னை ரொம்ப தான் மீற வைக்கிறாங்க. இன்னைக்கே அடிக்கக்கூடாதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எப்போ பார்த்தாலும் இந்த தீபியும் மீனும் படிக்கிறதே கிடையாது டீச்சர். எப்போ பார்த்தாலும் பேச தான் செய்துங்க, படிக்க மாட்டேங்குதுங்க. இதுங்களை என்ன செய்ய? டீச்சர் நீங்க வேற, இதுங்க கிட்ட வாயால சொன்னா புரியாது. அந்த ரெண்டையும் நாளைக்கு பேரண்ட்ஸை கூட்டிட்டு வர சொல்லுங்க. நான்லாம் அப்படிதான் செய்வேன். பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னாதான் இதுங்கெல்லாம் திருந்துங்க. ஓ அப்படியா? அப்ப அப்படியே செய்யறேன். தீபி, டீச்சர் கூப்பிடுறாங்க. என்ன டீச்சர், என்ன அடிச்சது உங்களுக்கு கஷ்டமா இருக்கோ? என்கிட்ட சாரி கேட்க கூப்பிட்டீங்களோ? ஆமா, ரொம்ப கஷ்டம் தான் பாரு. ஆளை பாரு. இங்க பாரு தீபி, இந்த மாதிரி கிண்டல் கேலிலாம் பண்ணிட்டு இருக்காத. நாளைக்கு வரையில உங்க அம்மாவையாச்சும் அப்பாவையாச்சும் கூட்டிட்டு வா. எதுக்கு டீச்சர் அவங்கள கூட்டிட்டு வர சொல்றீங்க? அதான் அடிச்சாச்சுல, எங்களுக்கு முதுவெல்லாம் பிஞ்சாச்சுல, அப்புறம் என்னவா? அந்த அடியெல்லாம் உங்களுக்கு காணாது, புரியுதா? நாளைக்கு வரையில பேரண்ட்ஸை கண்டிப்பா கூட்டிட்டு வரணும். மீனும் நீயும் தான். டீச்சர்னா நீதான் உடம்பு சரியில்லாம தானே படிக்காம வந்த, அதனால உனக்கு மட்டும் எக்ஸ்கியூஸ். ரொம்ப தேங்க்ஸ் டீச்சர். ஆனா இதையே அடுத்த தடவை எடுத்துக்கிட்டு படிக்காம வரக்கூடாது. அடுத்த தடவை படிச்சுட்டு வந்துடணும். சரி டீச்சர். டீச்சர் எங்க அம்மா கண்டிப்பா வரவே மாட்டாங்க. அதுக்கு நாங்க என்ன செய்ய முடியுமா? ஒழுங்கா கூட்டிட்டு வா, அவ்வளவுதான். ஆளப்பேரு அம்மா வர மாட்டாங்கன்னுக்கிட்டு. இங்க பாரு, 2 பேரும் கண்டிப்பா நாளைக்கு கூட்டிட்டு வர்றீங்க, அவ்வளவுதான் சொல்றேன். கூட்டிட்டு வராம 2 பேரும் கிளாஸ்க்குள்ளே வரக்கூடாது சொல்லிட்டேன். டீச்சர் எங்க அம்மா என்ன அடிப்பாங்க. வாங்கிக்கோ, நீ தானே படிக்காம வந்திருக்க, அடிபட்டு வாங்கிக்கோ. நாளைக்கு வரையில அம்மா அப்பாவோட தான் வரணும். ஒண்ணு அம்மா வரணும், இல்லைன்னா அப்பா வரணும். 2 பேரும் வராம இருந்தாங்கன்னு வையி, வெளியே தான் நிக்கணும் சொல்லிட்டேன். சரியா போச்சு. எங்க அம்மா அவ்வளவுதான் என்ன உப்பு கண்டமே போட்டுருவாங்க. அவ்வளவு கோவமா இருக்காங்க. நான் அது கூட அவங்க கூப்பிட்டாங்க, ஒழுங்கா படிக்க வாடி அப்படின்னுட்டு. நான் ரொம்ப திமிரு பிடிச்ச மாதிரி வரலன்னு சொன்னேன். இப்ப நாளைக்கு எங்க அம்மாவை கூப்பிட்டோம்னா அவ்வளவுதான். எங்க அம்மா என்ன செய்ய போறாங்களோ தெரியலையே. ஏன் அழுதுட்டே இருக்க? அதான் டீச்சரை அடிச்சு முடிஞ்சாச்சுல, இனி ஒழுங்கா படிச்சுக்கோ. உன்கிட்ட யாராச்சும் ஏதாவது கேட்டாங்களா? உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டு பத்துக்கோ. நல்லா படிக்காம வந்துட்டு போய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு சமாதானம் சொல்றியோ? இங்க பாரு மீனு, ரொம்ப பண்ணாத. என்ன, எனக்கு உண்மையிலேயே உடம்பு சரியில்லை, அதனாலதான் நான் படிக்காம வந்தேன். இல்லைன்னா நான் அழகா படிச்சிருப்பேன். நானும் பூமாரி மாதிரி டீச்சர் கிட்ட அழகா சொல்லியிருப்பேன். ஆமா, நீ சொல்லியிருப்ப. ஆளப்பேரு நல்லா தப்பிச்சிட்டீல. இன்னொரு வாட்டி நீ மாட்டாமையா போக போற டீச்சர்ட்ட. ஏய் அம்மா, என்ன ஒரு கெட்ட புத்தி. நீ மாட்டினா எல்லாரும் டீச்சர்ட்ட அடி வாங்கணும்னு நினைக்க அறிவே இல்லை கொஞ்சம் கூட. உனக்கு ரொம்ப திமிரு கூடிடுச்சுல, அந்த சுஜி கூட சேர்ந்து இருக்கு பாரு உனக்கும். சரி, எதுக்கு இங்கே நின்று அழுதுகிட்டு ஊரை கூட்டிட்டு நிக்கீங்க? போங்க, போய் இடத்துல போய் உட்காருங்க. டீச்சர் உண்மையிலேயே அம்மாவை கூட்டிட்டு வரணுமா? ஆமா ஆமா ஆமா, கண்டிப்பா கூட்டிட்டு தான் வரணும், புரியுதா? போய் இடத்துல உட்காரு.